அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போவது பெரிய நெல்லிக்காயில் தயாரிக்கப்படும் ஆம்ச்சூருங்க. அற்புதமான நன்மைகள் இருக்குங்க. இதில் இயற்கையான புளிப்பு சுவையும் உலகத்திலேயே அதிகமான விட்டமின் சி உள்ள பழம் இந்த ஆம்லா பழங்க. வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். முதல்ல ஆம்லா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ ஆம்லா எடுத்துருக்கோம். அப்புறமா கொட்டை தனியாக நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஆம்லா ஆம்ச்சூர் செய்யும்போது எப்போவுமே நீங்கள் உப்பு போட்டு ஊற வச்சிடணும். 10லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. இப்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத கண்டெய்னர் எடுத்து நீங்கள் நல்லா நம்ம ஆம்லா போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதுங்க நம்ம ஆம்லாவில் இந்த கெடுற ஸ்மெல் எதுவும் வராதுங்க. ஆம்ச்சூருக்கு நீங்கள் கட் பண்ணும்போது ஈவினிங்கே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணிட்டாக்கா நம்ம காலையில் வெயில் வந்ததும் நல்லா வெயில் படுற இடத்துல ஒரு துணி போட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க எல்லா ஆம்லையும். இந்த ஆம்லாஸ் நல்லா வெயில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் இப்படி இதாகிட்டு வந்துடும். அப்படியே நம்ம 2-3 நாள் நம்ம காய வச்சிட்டோன்னா நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆம்ச்சூர் ரெடி பண்ணிடலாங்க. இப்போது இந்த ஆம்ச்சூரை அப்படியும் சாப்பிட்லாம். நீங்கள் பவுடர் பண்ணியும் இந்த சாம்பார், ரசம், கறி, சட்னி, சாலடு, சுண்டல், ஸ்நாக்ஸ்க்கு மற்றும் மேரினேஷன் போன்ற உணவுகளில் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாங்க. இயற்கை தரும் ஆரோக்கியத்தை நாம் அன்றாட உணவில் சேர்ப்போம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான சமையல் குறிப்புகளுக்கு நீலு ஃபாத்திமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் செய்ய மறக்காதீங்க. நன்றிங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கைங்க. இந்த ஆம்லாவை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடர் பண்ணியும் நான் இப்போ சொன்ன இந்த சாலட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. நன்றிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.